ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பரமக்குடி அக்வேரியம். நம்ம அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் இந்த XY2835 ஸ்பாஞ்ச் ஃபில்டர் எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே தெரிய முடியாது. ஸோ நான் இங்கே எல்லாத்தையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். இது எல்லாமே அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டரை ஒவ்வொரு பார்ட்ஸாக தனித்தனியாக கலத்தி நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் மாற்றணும். ஸோ நம்ம கலட்டுற மெத்தடை நல்லா வாட்ச் பண்ணுங்கள். உள்ள ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே தனித்தனியாக கழட்டி அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சு வந்து நல்லா க்ளீன் பண்ணணும். ஸ்பாஞ்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டாங்க. அப்புறம் நம்ம ஸ்பாஞ்சு நல்லா ஒரு டைம் 2 டைம் 3 டைம் நல்லா வாட்டரில் வந்து நல்லா க்ளீனாக நல்லா அலசிட்டு அதில் வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அப்போ நம்ம வீடியோவில் பார்க்குற மாதிரி நம்ம நல்லா வாஷ் பண்ணி அந்த உள்ள அழுக்கு ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு இதெல்லாம் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லையும் நல்லா அழுக்கு உள்ளே சேர்ந்துருக்கும். ஸோ அதுக்குள்ளே நல்லா நம்ம வாட்ரு பைப் இருந்தால் கூட ஃபோர்ஸாக திறந்து விட்டோம்னா அதில் போய் நல்லா க்ளீன் ஆகிடும். ஸோ அந்த இந்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி அதில் ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அந்த அதான் டீப் மாட்டுவோம். ஸோ அந்த டீப்பில் மட்டும் நம்ம நல்லா ஒரு சுற்றி விட்டு நல்லா சுற்றி எடுத்தோம்னா அதில் உள்ள அழுக்கு ஃபுல்லாக மேக்ஸிமம் கிளியர் ஆகிடும். கிளியர் ஆனதுக்கப்புறம் தான் அதில் ஒரு நல்ல ஏரேஷன் நல்லா கிடைக்கும். சில பேர் இந்த விஷயம் பண்ணாமல் ஏரேஷன் வரலன்னு சில பேர் சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் நல்லா வாட்ச் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம டியூப் மாட்டுற ஹோல்ஸில் வந்து நல்லா டியூப் குச்சி வச்சு நல்லா குத்தி அளவு அழுக்கு எடுத்து நம்ம மேக்ஸிமம் பைப்பு இருந்தால் நல்லா ஃபோர்ஸாக தண்ணியை திறந்து விட்டோம்னாலே மேக்ஸிமம் நல்லா போனதுக்கப்புறம் ஸ்பாஞ்சு ஒன்றுக்கு நான் 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ண வீடியோவில் தைக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி 3 டைம் 4 டைம் நல்லா வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அழுக்கு போகிற அளவு வாஷ் பண்ணுங்கள். வாஷ் பண்ணிட்டு அப்புறம் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கிளியராக பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் ஒவ்வொரு ஸ்பேர் பார்ட்ஸும் நம்ம அதில் உள்ள டீப் மாட்டுறது அப்புறம் வந்து தனித்தனியாக கலட்டினதை ஃபுல்லாக நல்லா பைப்பில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மாட்ட பாருங்கள். சிலவர் உடனே சும்மா ஸ்பாஞ்சை மட்டும் கழுவிட்டு உடனே டக்குன்னு மாட்டிடுவாங்க. அதனால் அந்த ஏரேஷன் ஃபில்ட்ரேஷன் ஃபுல்லாக ஆகாது. நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. பட் நான் வீட்டில் வாட்ச் ஆனது எனக்கு வந்து ஓரளவு தெரியுது. ஸோ சும்மா ஸ்பாஞ்சை மட்டும் கழுவிட்டு வச்சனால ஒன்றும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. சும்மா கொஞ்சம் நேரம் 10 நாள் ஏரேஷன் வரும். அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடும். நல்லா வாட்ச் எல்லாத்தையும் தனித்தனியாக கழுவினா மட்டும்தான் அந்த அதில் நல்லா ஏரேஷன் வந்து ஃபில்ட்ரேஷன் நல்லா ஆகும். வீடியோவில் பார்க்குற மாதிரி நல்லா எல்லாத்தையும் கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். ஒன்றா நல்லா கவனித்து பாருங்கள். அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள். இந்த சைடு லெஃப்ட்டு ரைட்டு அப்புறம் வந்து சென்டராக ஒரு பைப் வரும். ஸோ அந்த சென்டர் பைப்பையும் நல்லா விட்டு நம்ம அந்த ரப்பர் மாட்டுறதையும் கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். எப்படி ஒரே ஆங்கிளில் இருக்க மாதிரி ரப்பரை மாட்டுறது ஒரு இருக்கும். அதே கரெக்டாக நேரம் வச்சு அதுக்கப்புறம் ஸ்பாஞ்சை வந்து கொடுக்கணும். அதனால் சில பேர் சும்மா மாட்டிட்டு அப்புறம் ஒரு பக்கம் கிட்ட ஒரு பக்கம் மாட்டுவாங்க. அதை மட்டும் நல்லா பாருங்கள் வீடியோவில். அந்த மாதிரி மேலே உள்ள ஒரு பைப் இருக்குல்ல, அது உள்ளே கொடுத்துட்டு மேலே லைட்டாக தூக்கி விட்டுருங்க. நறுக்குன்னு உள்ளே அமுக்கி வச்சா கூட கொஞ்சம் உங்களுக்கு ஏரேஷன் கம்மியாக தான் வரும். ஏன்னா வீடியோவில் பார்க்குற மாதிரி கரெக்டாக மாட்டி ஃபிட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த ஃபில்ட்ரேஷன் நல்லா கிளியராக கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து வீடியோவில் பார்க்குற மாதிரி அது நல்லா அந்த ரப்பர் இருக்குல்ல, இந்த ரப்பரில் வந்து சில ஒட்டாமல் மேலே தூக்கி வரும். அது பாசம் முடிச்சிடும். ஸோ அதை வந்து நம்ம சோப்பு போட்டு நல்லா ரப்பரை மட்டும் நல்லா சோப்பு போட்டு 3 டைம் 4 டைம் தேய்ச்சிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ரப்பரும் நல்லா